ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் வைஃப் கிட்ட நான் போய் பேசுறேன். எதுவுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயில் 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 ஆகிட்டே இருக்கு, பேசாம நான் வேலைக்கு போயிடவா அப்படின்னு நான் என் வைஃப் கிட்ட கேட்டபோது, துபாயிலலாம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க. யாராவது கேட்டா ஒரு விசா அனுப்புவாங்க, போனா ஒரு 20-30 ஆயிரம் மாசம் சம்பளம் கிடைக்கும். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் கிடைக்கும். 25-30 வருஷம்னு என்ன ரொம்ப வயசானவன்லாம் நினைச்சிடாதீங்க, எனக்கு 50 வயசு தான். ஒரு குத்து மதிப்பா சொல்றது. ஆனா என் வைஃப் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க இதெல்லாம் ஆகணும், இப்படியெல்லாம் ஆகணும், இந்த மாதிரியெல்லாம் வாழணும் அப்படிலாம் சொன்னீங்க, இப்படி வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்க கனவெல்லாம் நிறைவேற்றிக்கிறது? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் வீட்டை பார்த்துக்கிறேன், ரெஸ்டாரண்ட் நீங்க ஆரம்பிங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லான்னு என் வைஃப் சப்போர்ட் பண்ண. சத்தியமா சொல்றேன், ஒரு வருஷம் எப்படி வீட்டுக்கு வாடகை கொடுத்தா, எப்படி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டா, எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணேன். அன்பிலீவபிள், வேற லெவல். உண்மையாகவே இந்த இடத்துல நான் என் வைஃபுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் ஒன்றும் முடியாது. கரெக்டா? வீட்டில் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம்.